பட்டாணி பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுளுந்தம் பருப்பு நல்லா வெடித்து வரவும் அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா சிம்முலேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக தனி மிளகாப்பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் எந்திரிச்சதும் நல்லா ஒரு குக்கரில் 2-3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சுருங்க. சிம்மிலேயே வச்சிங்கன்னா நல்லா மொத்தமாக வதங்கி சூப்பராக வந்துடும். பாருங்கள், இப்போ தண்ணி தனியாக நமக்கு மிளகா பொடி தனியாக இருக்குது. அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க கொஞ்சமாக தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டோம்னா நம்ம பட்டாணி பொரியல் சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சமாக தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கிண்டிடுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்முடைய பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் இல்லைன்னா தயிர் சாதம் இல்லைன்னா லெமன் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.